கைஸ், இன்னைக்கு திருநெல்வேலியில் நம்மளோட டே 2. டே 1ல் நம்ம பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்த டயர்ட்னால நம்ம ரெஸ்ட் டேவாக அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நேற்று நாங்கள் வந்து முக்கூடல் மட்டும் போயிட்டு ரிவரில் குளிச்சுட்டு வந்துட்டு நைட்டு மொட்டை மாடி பார்ட்டி பண்ணதை நீங்கள் போன லாகில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்மளோட ரெஸ்ட் டேலாம் கிடையாது, இன்றைக்கி நம்மளோட பெஸ்ட் டேவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடத்த பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன பிளேஸ்னு பார்த்தோன்னா, செங்கோட்டை பக்கத்தில் இருக்க திருமலை கோவில், அப்புறம் கும்பாவுருட்டின்னு ஒரு பெரிய ஃபால்ஸு, அப்புறம் கேரளா பார்டரில் இருக்கிற பாலருவி அப்படின்ற ஃபால்ஸ். இந்த 3 ஃபால்ஸையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி நமக்கு டைம் கிடச்சிதுன்னா நம்ம குற்றாலத்தையும் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய பிளானை ஒரே நாளில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, லோக்கல் ட்ராவலில் பண்ணணும்னா நம்மளால் கண்டிப்பாக டைம் மீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாலருவி போனோன்னா ஈவினிங் 4 o'clock நம்ம அங்கே வந்து செக்இன் பண்ணணும். அப்படி செக்இன் பண்ணால் மட்டும்தான் நம்மளை அந்த ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக நாங்கள் 1 டேக்கு காரை ரெண்டல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம திருமலை கோவிலை ரீச் பண்ணிட்டோம், வாங்க போய் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு மை சேனல், திஸ் இஸ் ஜர்னி ஆஃப் ஞானி. சின்னதாக அங்கே ஒரு மலை இருக்கு பார்த்தீங்களா, சீமராஜா படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர சாங் எடுத்த இடம் இது. இந்த மலையா? இந்த மலை. ஓகே, அப்படியே வாங்க அடுவாங்க. இந்த கோயில புஷ்பா படம் எடுத்தது. இந்த கோயில் உள்ள வெளியே சினிமா ஷூட்டிங்க்கு நிறைய படம் இங்கே எடுத்துருக்குறாங்க. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புஷ்பா 1. ஆமாம், அந்த படம் எல்லாமே இங்கே தான் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. பால்கோட சீனு. ஆமாம், எல்லாமே இங்கே தான், எல்லாமே இந்த கோயிலில் தான் எடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோயில் தேவஸ்தானம் போர்டே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு வச்சுருக்குது, அதுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இது பாருங்க, அங்கே பாருங்க, அவங்க எல்லாம் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்துச்சு பாருங்க, அருள்மிகு திருமலை பாவை. ஆமாம், இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை கீழே அதான் மேலே ஏற்றிட்டு வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் போய் பார்ப்போம். நம்மளோட டாஸ்க் ஒன்றான திருமலை கோவில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஆரியங்காவு ரூட்டு வழியாக நம்ம கும்பாவுருட்டி ஃபால்ஸ் போக போகிறோம். அது 18 கிலோமீட்டர் ட்ராவல், 40 மினிட்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயுமே வந்து செக் போஸ்ட் இருக்கும். நம்மளோட பேக்ஸ் அண்டு லக்கேஜஸ் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆல்கஹாலிக் கண்டென்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. செக் போஸ்ட் தாண்டியுமே ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ கும்பாவுருட்டி ஃபால்ஸ் வந்துட்டோம். அந்த கும்பாவுருட்டி ஃபால்ஸுக்கு வந்து 4 தடவை வந்து ஃபெயிலியரில் போயிருக்காங்க. தண்ணி வருது, அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. கும்பாவுருட்டியை போயிட்டு பார்க்க போகிறோம். கும்பாவுருட்டிக்கு வர வழியில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடையில் தண்ணி போகும். ஆமாம், ரசிங்க, இறங்கி குளிக்காதீங்க, அது ரிஸ்க்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து புது டிரைவராக இருந்தால் இந்த ரூட்டில் வரும்போது நீங்கள் யோசிச்சு வரணும். ஏன்னா ரோடே சிங்கிள் ரோடு மாதிரி தான் வரும். ஆனால் ஆப்போசிட்டில் பஸ்ஸு, வேனு எல்லாம் வருது. அது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டு வந்துடுங்க. மலை ஏற்ற என்னமோ சின்னது தான், ஆனால் வந்து ரோடு வந்து ரொம்ப நேரவான ரோடு, ஸ்டீப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மெயினாக கண்ணாடி யூஸ் ஆகும், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். கண்ணு கூசுன்றதுக்காக இல்லை, அதுக்கு வேற காரணம் இருக்கு. அந்த காரணம் நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து சொல்கிறோம். நம்ம தடாவோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குது. தள்ளி வாங்க. எந்த தப்ப பெருசு பார்ப்போம். அதாவது எப்படி ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சோட்டா பீமுக்கு அந்த மோட்டு பத்துல வந்து அட்வைஸ் கொடுக்குது. இந்த இது இதுதான் குரோன் கோட்டை கைஸ். இங்க இருக்க ஒவ்வொரு மரமும் எவ்வளவு பழமையானதுன்னு பாருங்க. வேற பாருங்களா, அப்பா. ஆமா, ஏதோ டைனோசரோட கால் மாதிரி இருக்கு இந்த மரம். 800 நல்லா இருக்கு. நிஜமாவே வேற லெவல். ஃபைனலாக நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம்.
அழகாக நம்ம இந்த ரேம்ப் ஒன்று போட்டுருக்காங்க. இந்த ரேம்ப் வழியாக தான் நம்ம ஏறி போயிட்டு அப்படியே போய் இந்த ஃபால்ஸில் குளிக்க வேண்டியதா. பாலருவிக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரில் லோக்கல் கை ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கோம். லோக்கல் கை வந்து ஃபுல் டீட்டெயில் நமக்காக சொல்லுவார். இப்போ எல்லா ஊருக்கும் அவர் தான் லோக்கல் கை. இந்த வீடியோ இங்கே முடிஞ்சாலும் எங்களோட ஜேர்னி இன்னும் முடியலை. சேம் டேயில் இன்னும் 2 வாட்டர் ஃபால்ஸை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ஜேர்னி ஆஃப் ஞானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள்.